கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை வருமேம்பாங்க. இதெல்லாம் சண்டையா? இது ஊடல். ஓஹோ. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு ஊடல் ஏற்படும், ஆனா அது உடனே சரியாயிடும். இப்ப நாம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். சில நேரங்களில் பாருங்க, பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வேலை பார்த்தேன். அங்கே எங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிடுவார், எதையாவது ஒன்று சொல்லி திட்டுவார். காம்போசிஷன் ஏயா வைக்கல, அது வைக்கல, இது ஏதோ ஒன்று சொல்லுவார். ஆத்திரமா வர்றோமா, வரும்போது மனைவி எங்கேருந்து வர்றா, காப்பி எடுத்து அப்படி ஆற்றிக்கிட்டு வருவா. இன்னும் காப்பிக்கு என் கிட்டே வரல. அப்பவே நான் சொல்றேன், காப்பி அடியுதுங்கிறேன். இன்னும் குடிக்கல, ஒண்ணுமே செய்யல. இப்ப ஒரு நண்பனா இருந்தா என்ன செய்வான் தெரியுமா? அறிவு இருக்கடா உனக்கு, எங்க காப்பியை குடிச்சே நீ, அதுக்குள்ள காப்பி ஆயுதுன்னு கேட்கறியேன்னு கேட்பான். என் மனைவி என்ன கேட்பா தெரியுமா? நான் அந்த மாதிரி சொன்னா, எங்க பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்பான். ஏன் தெரியுமா? அப்படி இருந்தாதான் இவன் இப்படி பேசுவான். ஏன்னா என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது என் மனைவி தான். 2 பேரும் ஒருத்தர், அதாவது எப்படின்னா குடும்பம்னா என்னங்கிறீங்க, இவன் ஆம்பளை எப்பவும் நெருப்பு மாதிரி வேகமா இருப்பான். அதனாலதான் அக்னி பகவான்ங்கிறான். அக்னி பகவான். மனைவி பொம்பளைக்கு எப்படிதான் குளிர்ச்சியா இருப்பாங்க. அதனாலதான் ஆத்தை எல்லாம் பொம்பளை பேர்ல சொல்றான் பாருங்க. காவேரி, கங்கை அப்படின்னு சொல்றான். குளிர்ச்சியா இருப்பாங்க. நான் இப்ப வந்தவொடனே என்ன பண்ணேன், காப்பி ஆடி இதுன்னு ஒரு கொல்லிக்கட்டையை எடுத்து அப்படி நீட்டுறேன்னு அர்த்தம். இப்ப என் மனைவி என்ன சொன்னா, எங்க உங்க ஹெட்மாஸ்டர் ஏதாவது சொன்னாரான்னு கேட்டா, அப்பா அவ தண்ணி எடுத்து அதில் ஊத்துறான்னு அர்த்தம். கொல்லிக்கட்டையில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? புஷ்ன்னு கொஞ்சோண்டு சத்தம் கேட்கும், புகை வரும். அவ்வளோதான் வரலாம். அடுத்த வீட்டுக்காரன் இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன பக்கத்து வீட்டில் புகையுதும்மா. ஒன்றுமில்லை, அவன் நெருப்பை எடுத்து நீட்டுறான், அவன் தண்ணி எடுத்து ஊத்துறா, கொஞ்சம் லேசா சுறுசுறுன்னு சத்தம் கேட்குது, புகை வருது. அதோடு இருக்கணும். அது